வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன். இன்னைக்கு மதுரை ஸ்பெஷல் சிக்கன் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: 1/2 kg சிக்கனை எலும்பில்லாதது கொத்தி வாங்கிட்டு வந்திருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி. பெரிய சைஸ் வெங்காயம் 3, 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 1 கைப்பிடி அளவு மல்லித்தலை, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 6 பச்சை மிளகாய், 2 பிரியாணி இலை, 2 பட்டை, 4 லவங்கம், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, உப்பு, எண்ணெய். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 100 மில்லி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுமே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பட்டை, லவங்கம், பிரியாணி இலை சேர்த்திட்டு வெங்காயத்தை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யணும். வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கிக்கணும். ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்திட்டு வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு ஒரு நிமிஷம் வதக்கி விடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யணும். இப்போ கருவேப்பிலையை சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை சேர்த்திட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். அதுக்கப்புறமா சிக்கனை சேர்த்திக்கலாம். சிக்கன் கடையில் நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி எலும்பு இல்லாமல் சிக்கனை கொத்தி தருவாங்க. ஆனால் அவங்கள்ட்ட எலும்பு இல்லாமல் சிக்கனை கொத்தித்தாங்கன்னு சொல்லி வாங்கிக்கோங்க. நல்லா சிக்கன் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு இப்படி சேர்த்திக்கணும். இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனியாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்திட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் கைவிடாமல் இப்படி வதக்கி விட்டுருக்கணும். இதை அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்படி வதக்கி விடணும். 8 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 300 ml தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம். 10 நிமிஷத்துக்கே சிக்கன் சூப்பராக வெந்துடும். ஒருவேளை முத்தல் கறியாக இருந்தால் ஒரு 5 நிமிஷம் கூட விடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மல்லித்தலை போட்டுட்டு இறக்கிடலாம். இது சப்பாத்தி, பூரி, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். மதுரை ஸ்பெஷல் சிக்கன் தொக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.